சில காரணங்களை மறைப்பதற்காக ஏதோ ஒரு விஷயத்தை முன்னெடுத்து அதை பிரபலப்படுத்தி அதன் மூலமாக லாபம் தேடுகிறார்கள் இங்க அரசியல்வாதிகள் என்று அண்ணன் வந்து காரசாரமா காட்டமா பதில் ஒரு ஆக்ரோஷமா வெளிப்படுத்திட்டாரு. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் திரைப்பட இயக்குனர் பட்டுராம் செந்தில். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக்கை பற்றி நம்ம பேச போகிறோம். அதற்காக நம்ம சிறப்பு விருந்தினராக அண்ணன் அமிர்தலிங்கம் அவங்க வந்திருக்காங்க. இவங்க வந்து திரைப்படத்துறை நடிகராகவும் இருக்கிறார். முன்னாள் தணிக்கை குழு உறுப்பினரும் பாரதிய ஜனதாவோட ஆதரவாளருமான அண்ணன் அமிர்தலிங்கம் அவர்கள் நம்மோட வந்து இணைஞ்சிருக்கிறாரு. அண்ணா வணக்கம். அண்ணா வணக்கம். பட்ராம் பற்றை நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அண்ணா, இன்னைக்கு மகாவிஷ்ணு அப்படிங்கிறவரு திடீர்னு முளைச்ச ஒரு காகன் மாதிரி அப்படியே உலகம் ஃபுல்லா விஸ்தரிச்சு போயிட்டாரு. யாருன்னு அவரு? எப்படி வந்தாரு? எங்கேருந்து வந்தாரு? எதுக்கு வந்தாரு? அவரை நீங்க தானே தேடி பிடிச்சி கூட்டி பள்ளிக்கூடத்தில் மீட்டிங் நடத்துனீங்க. அது ஒரு மோட்டிவேஷனல் பேச்சு ஸ்பீச்சுக்காக கூப்பிட்டுருக்காங்க. அவர் எங்க இருந்தாலும் ஏது இருந்தாலும் எங்களை அறியக்கூடாது. கூட்டிட்டு வந்து விளம்பரப்படுத்துனது நீங்க. விளம்பரப்படுத்துறதுக்காக அவர் கூட்டல வரலண்ணே. மக்களை குழந்தைகளுக்கு நல்ல ஒரு நல்வழிப்படுத்துற விஷயங்களை பேசுவாரு, ஒரு உற்சாகப்படுத்தி பேசுவாரு, அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு பேசுவாருன்னு அவர் கூட்டி வந்தா சர்ச்சையா பேசுறாரு, சம்மந்தம் இல்லாம பேசுறாரு. அவர் என்ன சர்ச்சை பேசினாரு? நீங்க பள்ளிக்கூடத்துல ஆன்மீகம் சொல்லிக் கொடுப்பீங்களா? ஆன்மீகம் சொல்லி கொடுக்குறாங்கிறது விஷயம் இல்ல. இல்ல இல்ல நீங்க குருகுலம் தான் சொல்லுவாங்க அதுக்கு பேரு. இன்னைக்கு தான் அதுக்கு பேரு பள்ளிக்கூடம். அந்த காலத்துல அதுக்கு பேரு குருகுலம். குருகுலம் என்பது குரு என்னென்ன சொல்லிக் கொடுக்கணுமோ அதை சொல்லிக் கொடுக்கணும். நீங்க இன்னைக்கு என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறீங்க? அண்ணே, அதெல்லாம் ஏன் ஒழிச்சோங்கிறது எல்லாரும் தெரியும். எல்லாம் நீங்க வர்ணாசி கொள்கை உள்ள நீங்க ஔவையாருடைய ஆத்திச்சூடி எடுத்தீங்கன்னா என்ன சொல்லுங்க? அரசிய விரும்புவது ஆர்வ சினம் இதெல்லாம் சொல்றாங்களா? அதெல்லாம் அறம் சார்ந்த விஷயங்கள் தானே. இருங்க, திருக்குறளை பத்தி போடுறீங்க. திருக்குறள் என்ன இருக்கு? அதை தானே சொல்றேன். இதை அவர் எடுத்து தெளிவா சொன்ன உங்களுக்கு ஏன் ரோஷம் வருது? இல்ல, நீங்க எதை மறைக்கிறதுக்கு இதை கொண்டு வரீங்க? எதையோ மறைக்கிறதுக்கு நீங்க இதை கொண்டு வரீங்க. ஏன்னா உங்க அரசாங்கத்தின் மீது அவ்வளவு கெட்ட பேர் இருக்குது. இப்போ இந்த கல்வி ஒரு பள்ளிக்கூடம் ஒருத்தர் அழைச்சு வந்து உற்சாகமா பேசுறதுக்கும் தன்னம்பிக்கை பெற்ற கொடுக்கறதுக்கும் ஒருத்தர் அழைச்சிட்டு வரந்தா நீங்க அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? இல்ல அரசாங்கம் இந்த கேம் இப்ப அரசாங்கம் அவரை எதுக்கு கைது பண்ணீங்க? கொலை பண்ணாரா? இல்ல பிட் பாக்கெட் அடிச்சாரா? இல்ல சார், அவர் கள்ளச்சாராயம் வித்தாரா? நான் தெரியாம கேக்குறேன். கள்ளச்சாராயம் வித்தாரா? இல்ல சார், ஒன்னும் இல்ல. அது முன்வினை பின்வினை பத்தி பேசிருக்காரு. முன்வினை பின்வினை இல்லையா? இல்லன்னு நீங்க வேணா சொல்லலாம் சார். எல்லாரும் அதை நம்புறது இல்ல சார். எல்லாரும் நம்பிதானே சார் அதை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது பொதுவான ஒரு இடம். ஒரே நிமிஷம் சார். பள்ளிக்கூடங்கிறது பொதுவான ஒரு இடம். அங்க வந்து அனைத்து மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிற ஒரு விஷயத்தை தான் நீங்க போதிக்கணுமே தவிர உங்க மத நல்லிணக்கத்தை ஏற்படுத்துகிற விஷயத்தை அங்க பேசணுமே தவிர உங்க மதம் சார்ந்து நீங்க சொல்ல வருகிற விஷயத்தை திணிக்கும் ஒரு செயலை ஒரு பள்ளிக்கூடத்துல செய்ய எந்த நிறுத்துங்க. கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள்ல போய் பார்த்திருக்கீங்களா? இஸ்லாமிய பள்ளிக்கூடங்கள்ல போய் பார்த்திருக்கீங்களா? அங்க எல்லாம் மத ரீதியா எதுவும் பேசலையா? இங்கதான் பேசுறாங்களா சார்? கேட்கறது மட்டும் பதில் சொல்லுங்க. பேசுங்க பண்ணணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஆன்மீகம் என்பது பொதுவான விஷயம். அது சிறு குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும், வயது முதிர்ந்தவங்க சொல்லிக் கொடுக்கணும். ஆன்மீகம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. மனிதனை ஒழுங்குபடுத்துவது ஆன்மீகம் மட்டும்தான். நீங்க இறை நம்பிக்கை விட்டுட்டு வெளியே போனா நீங்க மிருகத்தோட கேவலமா போயிடுவீங்க. சரி, நீங்க இறை நம்பிக்கையும் இதுவும் பயமும் இருக்க வரைக்கும் தான் நீங்க மனிதராக இருக்க முடியும். ஆன்மீகத்தை மனசாட்சி என்பது இறைவனுக்கு சமமானது. எவன் என்ன தவறு செய்தாலும் அவனுக்குள்ள உட்கார்ந்து உனக்கு குத்திக்கிட்டே இருக்கான். தப்பு பண்ணியிருக்கா இது சொல்லிட்டு இருக்கு. இதுக்கு பேர் தான் ஆன்மீகம். இதைத்தான் சொல்றான். இது சார் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க. அவரு என்னமோ ஊனமுட்டவரை வச்சு சொல்லிவிட்டாரு அதெல்லாம் கிடையாது. கேள்வி இருக்கு. அது கேள்வி. அந்த கேள்வி வச்சா நீங்க ட்விஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். நான் கேட்கிறேன், வழக்கத்தில் இருக்கக்கூடியதான். இது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஊர் நாடுகள்ல என்ன பேசுவாங்க தெரியுமா? அநியாயம் பண்ணாதுங்கடா, பிள்ளை குட்டிகளுக்கு புண்ணியத்தை சேர்த்து வைங்கடா, பணம் சேர்த்து வைங்கன்னு எவனும் சொல்ல மாட்டான். எது புண்ணியத்தை சேர்த்து வைங்கடா, ஏன்டா இப்படி அக்குறமா நடந்துக்கிறீங்கன்னு பெரியவங்க சொல்லுவாங்க. சரி, அதுலயே இன்னொரு வார்த்தையும் சொல்லுவாங்க. நல்ல பையன் பாவம் கஷ்டப்படுறான், அவன் பாட்டம் போட்டான் என்ன கர்மம் பண்ணானோ இவன் கஷ்டப்படுறான் பாங்க. இது நடைமுறையில இருக்கா இல்லையா சார்? சொல்றதே கேளுங்க சார். இந்த விஷயத்த இந்த குழந்தைகளுக்கு யார் சொல்லிக் கொடுப்பா? ரைட், அதுதான் நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க. அனுபவங்கள் என்பது, கேள்வி ஞானம் என்பது 4 இடங்களில் 4 விஷயங்களை கேட்கும் போதுதான் நமக்குள்ள ஒரு ஞானம் வரும். இத பள்ளிக்கூடத்துல சொல்லக்கூடாது, பாத்ரூம்ல சொல்லக்கூடாது அப்படிலாம் கிடையாது. இல்ல, இது குழந்தைகள் கூடி இருக்க இடத்துல நல்ல விஷயங்களை ஒழுக்கத்தையும் நெறிமுறையும் சொல்லி கொடுத்துட்டு வந்தா தப்பு கிடையாது. முன்வினை பின்னு என்பது இருக்குது, இல்லைன்னு சொல்லவில்லை.
அதாவது பிறக்கும் போதே ஊனத்தோடு பிறப்பது முன்னுரிமையோட பிறக்கிறது. பிறந்ததுக்கு பிறகு ஊனம் ஏற்படுவது விபத்தில் ஏற்படக்கூடியது. ரைட்டு. நீங்க அதனால வந்து ஒரு என்ன சொன்னாரு? ஏத்துக்கிறோம். மக்கள் பார்வை ஒண்ணு இருக்குல்ல, மக்கள் பார்வை ஒண்ணு தப்பா மக்கள் பார்வையை நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க அரசியல் பண்றீங்க, எதுக்கு அரசியல் பண்ணீங்க? ஒரு முஸ்லீம் பொண்ணு வந்து ரோட்ல போற பொண்ணை கூப்பிட்டு நீங்க குர்தா போட்டு பாக்குறீங்களா, நீங்க எப்படி இருக்கீங்க பாக்கலாமா அப்படின்னு ஒரு இந்து பொண்ணை உடைய மாற்றி குர்தா போட்டு, ஐயோ நீங்க எவ்வளவு அழகா இருக்கிறீங்க, எவ்வளவு தீட்டா இருக்கிறீங்க. இதே முஸ்லீம் பொண்ணை குர்தாவை கலட்டி நாங்க நெத்தியில பொட்டு வச்சு பூ வச்சு விபூதி பூசி உங்களுக்கு நகை நெட்டெல்லாம் போட்டு அலங்கரிச்சு பாக்குறோம், நீங்க ஒத்துக்கிறீங்களா? இப்படி செய்திருந்தா என்ன நடந்திருக்கும் இந்த சமுதாயத்துல? இல்ல சார், நீங்க எவ்வளவு அரசியல் பண்ணிருப்பீங்க? இல்ல நீங்க உங்க தவறுகளை தவறுகளை மறைப்பதற்கு சம்பந்தம் இல்லாதவங்க எல்லாம் கூட்டி கொண்டு நீங்க இல்ல இது பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அரசியலை செய்கிறது நான் சொல்றேன் சார். எதை வச்சு சொல்றாங்க சார்? எதை வச்சு சொல்றீங்க? ஏன் நான் சொல்றேன் இருங்க, சொல்றேன் இருங்க. இப்போ எப்போதுமே பிஜேபி ஒரு பேசும் பொருளாக தமிழகத்தில் இருக்க வேண்டும் என்பது உங்கள் மரபு. அருமை தெரியும். இருங்க பேச விடுங்க. மரபு. இன்னைக்கு அண்ணாமலை இங்க இல்ல. இப்ப பிஜேபி பத்தி பெருசுனா பெரிய அளவுக்கு வெளியில போகாது அப்படிங்கிறதுக்காகவே நீங்களே திட்டமிட்டு மகாவிஷ்ணுவை இங்க அழைத்து வந்தீர்கள் என்று மக்கள் கூறுகிறார். மகாவிஷ்ணு எங்க இருந்தாரு? பிஜேபில எங்க இருந்தாரு? பிஜேபில இல்ல. அப்ப எப்படி அவரை கூட்டிட்டு வந்தாங்க? ஆர்எஸ்எஸ் வித்தியை தான் போதிக்கிறாரு. நீங்க திமுக கார மாதிரியே பேசுறீங்க. இல்ல நீங்க திமுக மட்டும்தான் தப்பான அரசியல் பண்ணும். இல்ல யாரு எந்த கட்சிக்காரரும் பண்ண மாட்டாங்க. தவிர திமுக நீங்க மறுத்து பேசக்கூடாது. ஒரு விஷயம், இந்த மகாவிஷ்ணுன்றது எங்க இருந்தாரு, எப்படி இருந்தாரு சொல்லுங்க. அதுதான் நீங்க தானே கூட்டிட்டு வந்தீங்க. நீங்க தானே கூட்டி கொண்டு விஐபியா கூட்டி கொண்டு உட்கார வச்சீங்க. இதுக்கு திமுக எந்த சம்பந்தமும் இல்லை. இப்ப நீங்க அரசியல் பண்ணது எதை வச்சு பண்றீங்க? இந்த அரசியலுக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு மக்கள் சொல்றாங்க. மக்கள் நீங்க சொல்றீங்க. மக்கள் வெளிப்படையாகவே அங்க இருந்த மக்கள், அந்த பள்ளிக்கூடத்தில் இருந்த மக்கள்ல, டீச்சர்ஸ்ல இருந்து, பேரண்ட்ஸ்ல இருந்து, மாணவர்கள் யாருமே அதை பத்தி விமர்சனம் மாதிரி இல்லை. நீங்களா ஒரு விமர்சனம் பண்ணி உங்க அரசாங்கத்தினுடைய மைனஸ் எல்லாம் இதை காமிச்சு நீங்க மறைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா உங்க இதை எந்த சேனலாவது சொல்லுங்க, இந்த கல்வித்துறை மந்திரியோட டிரைவர் ஒரு பொண்ணு 10 வயசு பொண்ணு 4 பேர் சேர்ந்து ரேப் பண்ணி அதை இது பண்ணி வச்சிருக்காங்க. இதை எந்த மீடியாவும் சொல்லியிருக்கா? நீங்க திசை திருப்புறீங்க. அதாவது நாங்க திருப்பல, நீங்க திருப்பிட்டு இருக்கீங்க. ஆனா அந்த அதை அதை சார்ந்த விவாதம் வரும்போது அதை பத்தி பேசுவோம். திசை திருப்ப வேண்டாம். நான் சொல்றது நேரடியாக கேள்விக்கு வரேன் சார். நான் நேரடியாக கேள்விக்கு வரேன். நீங்க திசை திருப்பி போயிட்டு இருக்கிறீங்க. உங்க தவறுகளை மறைப்பதற்கு யாரையாவது பழி கொடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க. இந்த மகாவிஷ்ணுன்றது யாரு? எங்கயோ சொற்பொழிவு வச்சுட்டு எனக்கெல்லாம் அவரை பத்தி தெரியவே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் மகாவிஷ்ணு ஒருத்தர் பொத்தினி கீழே விழுந்துட்டாரு மேல இருந்து. இப்ப அது பிளாஸ் ஆகி ஓடிட்டு இருக்குது. அவரு என்ன சொன்னாரு? ஊனமுற்றவர்கள் ஊனமுற்ற ஏன் உங்க காந்தி இப்ப மந்திரியா இருக்கார காந்தி, அவரு பேசியிருக்காரு, முன்வினை பின்வினை பத்தி பேசியிருக்காரு. அவரை நீங்க எப்ப அரெஸ்ட் பண்ணுவீங்க? யூடியூப் சேனல் எல்லா சேனலும் அதான் ஓடிட்டு இருக்கு. அவர் யாரு பேசலாம் தவறுலாம் முதல்ல அவரை அரெஸ்ட் பண்ணுங்க. உங்க மந்திரி பண்ணுவாங்க. அதுக்கான நடவடிக்கை கண்டிப்பா எப்ப பண்ணுவீங்க? சரியாக உண்மையாக இருந்தா. ஆனா ஒன்னே ஒன்று தெரிஞ்சுடுங்க, அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நின்றுதான் கொள்வோம். செய்வோம் நின்றுதான் கொள்வோம். எப்படி வந்து செந்தில் பாலாஜியை போட்டு நீங்க வந்து வந்த உடனே நாங்க அரசு பண்ணி உள்ள வைப்போம்னு சொன்னீங்க பாத்தீங்களா? அதே மாதிரி இந்த சம்பந்தம் இல்லாத விஷயங்களை நம்ம எடுத்து பேச வேண்டாம். நம்ம அடுத்த விதத்துல அதை பத்தி பேசலாம். என்ன விஷயம்? இப்போ கூல் ஆயிட்டீங்களா? என்ன எப்பவுமே நீங்க ஆகணும். ஏன்னா உங்க டிபேட்டுக்கு வர்றவங்க எல்லாம் இப்படித்தான் டக்குன்னு கோபம் போட்டு விவாதத்தை மாத்தி கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லாம அப்பாடு கடந்து போவாங்க. கருத்து பரிமாற்றம் வரும்போது நான் உங்களுக்கு சொல்றேன், கருத்து பரிமாற்றம் வரும்போது கோபப்படாம நிதானமா பேசணும். அதுதான் கருத்து பரிமாற்றம். அது யார்கிட்ட இருக்குங்கிறத மக்கள் பார்ப்பாங்க. மக்கள் அவங்களுக்கு தெரியும். நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நான் விமர்சனம் ஆக மாட்டேன். ஆனா நீங்க எவ்வளவுதான் போட்டு நீங்க மூடி மறைத்தாலும் ஒண்ணு தெரிஞ்சுக்கிடுங்க, தண்ணிக்குள்ள காத்து போச்சுன்னா மேலதான் வரும். சரி. ஆனா நீங்க என்னதான் தண்ணிக்குள்ள உங்க காத்த நீங்க அடைச்சி வச்சாலும் அது ஏதோ ஒரு வகையில வெளியில வந்துகிட்டே இருக்கும். நீங்க மறைக்க முடியாது. விவாதம் ஒட்டி ஒரு விஷயம் பேசிடலாம். நமக்கு வெளியே போய் பேசுற மாதிரியே இருக்குது. விவாதத்தை ஒட்டி ஒண்ணு பேசுறோம் இருங்க. இப்ப என்னன்னா மகாவிஷ்ணு வந்தாரு, அவர் ஆரம்பித்த விதம் மிக அழகாக இருந்தது. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நல்லா பேசினார். ஆனா ஒரு மாற்றுத்திறனாளி இருக்கிற போது
முன் பிறவியில செய்த பாவங்கள் அடுத்த பிறவிக்கு அது கடந்து போகும். என்ன சார் அதே நீங்க இருங்க ஒரு நிமிஷம் இருக்கு. மையப்பகுதியில வர்றோம். பழைய கவிஞர் ஒரு பாட்டு சினிமா பாட்டு எழுதிருக்காரு. அந்த பாட்டு உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கா? இல்ல எனக்கு ஞாபகம் இல்ல. வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடமடி, வித்தவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சாருமடி, சேர்த்து வச்ச புண்ணியம்தான் சந்ததியை காக்குமடி. இது யாரு? கவிஞர் எழுதியிருக்காரு. என்ன சொல்றாரு? என்ன சொல்ல வர்றாரு விஷயம்? வாழுகின்ற மக்களுக்கு வாழ்ந்தவர்கள் பாடம்படி. சரி, நமக்கு முன்னால வாழ்ந்தவங்க நம்ம யார் யாரு என்னென்ன இதுல பாடினாங்கன்றதுதான் அந்த பொருள். இது வந்து சொல்றதை கேட்டுக்கிட்டு பேசணும். பெற்றவர்கள் பட்ட கடன் பிள்ளைகளை சாரும்படின்றான். ஒரு தவப்பு கடப்பட்டனா பிள்ளை அடைச்சுதான் ஆகணும். சரிதான், கேளுங்க. சேர்த்து வச்ச புண்ணியம் தான் சந்ததியை காக்கும்படின்னா, முன்னோர்கள் சேர்த்து வச்ச புண்ணிய பாவ புண்ணிய கர்மங்கள் தான் பின்னோர்களுக்கு. இது அப்பவே சொல்லியிருக்கிறான். நீங்க புதுசா அரசியல் பண்ணாதங்க, இது ஆரோக்கியமானதல்ல. ஓகே சார், இருந்தாலும் இல்ல சார் ஒரு விஷயத்த இல்ல நீங்க திரும்ப திரும்ப எந்த பக்கம் நீங்க சுத்தி வந்தாலும் அது நீங்க ஒரே வட்டத்துக்குள்ள தான் வர்றீங்க. கடைசி வரை இல்ல கிணத்து தவளை மாதிரி அதுக்குள்ளேயே அதோட பாருங்க. கடைசி வரை நான் எங்க கேள்வி கேட்க போனாலும் அதுக்கு பதில் சொல்ல தயாராக நீங்க நாங்க கிணத்து தவளையா இருப்போம் நினைக்காதுங்க. நாங்கள் அகண்ட பாரதம், அகண்ட பாரதம். ஆமா, அதனால நாங்க அகண்டமாக இருப்போம். நீங்க தான் இல்ல நீங்க தான் கிணத்து தவளை மாதிரி அதுக்குள்ளேயே சுத்துறீங்க. அதை விட்டுருங்க, இல்ல வேற பேசுவோம். ஓகே, பாருங்க விவாதத்துமே இன்னும் முடியல, இவர் முடிச்சுட்டு போயிட்டாரு. பாருங்க, இதுல இருந்து தெரிஞ்சுக்கிடுங்க. அதாவது அண்ணனோட கருத்து மொத்த கருத்தும் பிஜேபியோட கருத்துன்னு சொல்லிட முடியாது. அண்ணனோட கருத்தாகவும் பதி கருத்து இருக்கிறது. அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. ஒரு நிமிஷம் இதை பேசுகிறேன். அண்ணனோட கருத்து ஆதங்கத்தை வெளிப்படுத்துறாரு. அதனால நான் வந்து அதை நிராகரிக்கணும் அப்படிங்கிறது நம்ம நோக்கமும் இல்லை. அது சரியானதாங்கிறத எல்லாத்தையுமே நம்ம மக்கள் பார்வையில விட்டுடுவோம். இன்னும் நான் உண்மையை சொல்லவா, இன்னும் நான் கேட்க வந்த கேள்வியே கேட்கல. அண்ணன் விவாதத்தை விட்டு வெளியே போயிட்டாங்க. நான் போகல. இருங்க, அது தவறு. நீங்க விவாதம் நீங்க வந்து ஒரே இடத்துல அவரை வச்சு கேட்கிற, அவரை வச்சு பேசலாமா? அவரை வச்சு விவாதத்தின் அவர்கள் வந்து விவாதத்தின் மைய பொருள் அது கிடையாது சார். அவரை பத்தி பேசல. இல்ல சார், நீங்க வட்டத்துக்குள்ளே நிக்கிறீங்க. நீங்க வட்டத்தை விட்டு வெளியில வாங்க. நீங்க அந்த பள்ளிக்கூடத்துல விட்டு வெளில வர மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க. இல்ல, கண்டென்ட் அதுதானே சார். இப்ப என்ன சொல்றீங்க? அவர் பேசுற தப்பு என்ன சொல்ல சொல்றீங்க? சொல்ல வரல. திரும்ப பிளைட்ட மாத்தும் போது ஆமாங்க அவர் தப்புதான் பண்ணிட்டாருன்னு உங்களை கேட்க சொல்றீங்களா? இல்ல, அது செத்தாலும் கேட்க மாட்டோம். நாங்கள் சரியாக நடந்து கொண்டு சரியாக பதிலளித்தார். விளக்கம் மட்டும் தான் கேட்கிறோம். அதாவது விளக்கம் அது வந்து சார், பொது இடத்துல பொது கருத்து பேசும்போது எல்லாரும் பொதுவா தான் பேசுவாங்க. சரி, நீங்க அதை அரசியல் பண்ணக்கூடாது. அவருக்கு எந்த மாற்றுத்திறனாளியும் குறிப்பிட்டு சொல்லல. அவர் என்ன சொன்னாரு? ஏழை பணக்காரன் பெரியவன் சின்னவன், ஒரு தேசத்துல கடவுள் சமமா இருக்குன்னு எல்லாரையும் ராஜாவை படிச்சா குடிமக்கள் யார் இருப்பா? எல்லாம் ராஜா வந்துட்டு ஒருவன் தான் ராஜாக முடியும். எல்லாம் ராஜா வந்துட்டு போகும். இல்ல, எல்லாம் ஒருவன் தான் ராஜா இருக்கு. ஜனநாயக நாடு. ஒரு ராஜா இருந்தா ஒரு நாட்டை நடத்த முடியும். எல்லாரும் ராஜானா அடிச்சுட்டு செத்துருவாங்க. இந்த நாட்டுக்கு ராஜாவே தேவையில்லை. இது ஜனநாயக நாடு. முதல்வர்கள் தான். எது ஜனநாயக நாடு? ஜனநாயக நாடு. இது ஜனநாயக நாடு சொல்றீங்களா? இல்ல சார், நீங்க சொல்றீங்களா ஜனநாயக ஆட்சியில இருக்கிறீங்க, ஜனநாயக நாடு இல்லன்னு எப்படி சொல்றீங்க? இது ஜனநாயக கிடையாது. ஏன் சொல்றீங்க? இது இந்த ஜனநாயக போர்வை தான் உங்களையும் என்னையும் போட்டு வெளுத்துக்கிட்டு இருக்குது சார். உங்க ஆட்சி போர்வை என்னைக்கு ஆட்சி? இது உங்க ஆட்சி, எங்க ஆட்சி தான். ஆமா, ஆனா எங்க ஆட்சிக்குள்ள வந்து ஜனநாயகத்தோட தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா இதுக்கு முந்தைய ஆட்சி எல்லாம் ஜனநாயக ரீதியா நீங்க பண்ணீங்களா? எவ்வளவு பிரிவுகளை ஏற்படுத்தி பண்ணிட்டு போயிருக்கிறீங்க. சரி சரி, இன்னைக்கு அதையெல்லாம் இந்த மோடின்ற ஒரு மாமனிதன் வந்துதான் ஒழுங்குபடுத்திட்டு இருக்கிறாரு. நல்ல செய்யட்டும், ஒழுங்குபடுத்திட்டு இருக்காரு. ஒழுங்குபடுத்துறத வச்சு உங்களால அரசியல் பண்ண முடியாததுக்கு நீங்க ஏதேதோ காரணம் சொல்லி அரசியல் மக்களை டைவர்ட் பண்றீங்க. இது தயவு செய்து மக்கள் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நல்லாட்சி நான் எடுத்துக்கிறேன். நீங்க சொல்ற விஷயத்த நான் எடுத்துக்கிறேன். அதாவது சில காரணங்களை மறைப்பதற்காக ஏதோ ஒரு விஷயத்தை முன்னெடுத்து அதை பிரபலப்படுத்தி அதன் மூலமாக லாபம் தேடுகிறார்கள் இங்க அரசியல்வாதிகள் என்று அண்ணன் வந்து காரசாரமா காட்டமா பதில் ஒரு ஆக்ரோஷமா வெளிப்படுத்திட்டாரு. ரொம்ப நன்றி. விவாதத்தில் கலந்து கொண்ட அண்ணனுக்கு ரொம்ப சந்தோஷம்னு. நேயர்களே, அடுத்து மற்றும் ஒரு விவாதத்தில் சண்டை போடாம அழகா விவாதிக்கிறவங்க நம்பிக்கையில உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் பட்டுராம் செந்தில்.